MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ஏகே வராரு வழி விடுறா. இந்த கிரகணத்தை ஆரம்பிச்சு ஒரு 90 நாட்களுக்குள்ள என்னென்ன பாதிப்புகள் வருங்கிறத நமக்கு காட்டி கொடுக்கும். கண்ணிலையும் கிரகங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இந்த 6 கிரக சேர்க்கைங்கிறது கடுமையான பாதிப்புகளை கொடுக்க போகுது. பேரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கும்னா ரிஷபம், துலாம் போர் பாதிக்கக்கூடிய அமைப்புகளையும் அது கொடுக்குது. ஏன்னா செயற்கையாக நாடுகளுக்கு இடையே மனஸ்தாபங்களை ஏற்படுத்துறது. தங்க முதலீடு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஹைப் கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே இந்த ஆண்டு ஒரு 23% தங்கம் விலை திடீர்னு ரைஸ் ஆகிருக்கு. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இது இன்னும் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உலக அளவில் ஏதாவது ஒரே மணியாக கொண்டு வரலாமான்னு நினைக்கலாம். இல்லை ஒவ்வொரு நாடுகளும் அவங்கவுங்களோட ரூபாயை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. நாடுகளுக்கிடையே போர் பதட்டங்களையும் உருவாக்கலாம். மொத்தத்தில் இந்த ஒரு வருடம் நிறைய ஒரு பதட்டத்தை தான் மக்களுக்கு ஏற்படுத்தும். திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டுதல் வச்சு வழிபாடு பண்ணுறது தமிழக மக்களுக்கு நல்லது. சார், 6 கிரக பெயர்ச்சி அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. அபூர்வமாக 6 கிரகங்கள் ஒரு இடத்துல இணையுது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இந்த 6 கிரக பெயர்ச்சி என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகுது? பொதுவாக கிரக இணைவு அப்படிங்கிறதே ஒரு கிரக யுத்தத்தை கொடுத்து அது ஒரு தோஷத்தை ஜாதகத்தில் உண்டு பண்ணிடும். அதை நம்ம தோஷம் சொன்னால் சங்கடப்படுறாங்கன்னு யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சூரியன் சந்திரன் சேர்ந்தா அமாவாசை, குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குருமங்கள யோகம். இப்படி நம்ம ஒவ்வொரு 2 கிரகம் இணையிறப்பே நம்ம அதை யோகங்கள் தோஷங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி சில நேரங்களில் கிரக இணைவுகள் அப்படிங்கிறது ஒரு கூட்டாக இணைய வேண்டிய காலங்கள் வந்துடுது. அந்த கிரக இணைவுகளை தான் நம்ம ஒரு முக்கியமானதாக கருத வேண்டியது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அது கிரகணம் அடையிறப்ப தான் அதோட வேல்யூங்கிறது அதிகமாக உலக மக்களை அது பாதிப்பை கொடுத்துருது. கிரகணம் அப்படின்னாவே முன்னாடியெல்லாம் ஒரு 80s 70sலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சு ஒழிச்சு வச்சுருவாங்க. குழந்தைகள்லாம் எல்லாத்தையும் வெளியில் நடமாட விட மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உணவுகள் கூட கெட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கிரகணம். சூரிய கிரகணம் தன்னைக்கு இப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருங்கன்னு சொன்னாங்க. இப்போ கடந்த 2019 டிசம்பர் 26 27 சூரியன் ராகு ஒரு கிரகணம் அப்படிங்கிறது ஏற்பட்டது. அந்த கிரகணம் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் வாரதை தான் நம்ம கிரகணம், சூரிய கிரகணம்னு சொல்கிறோம். இப்போ கூடுதலாக அந்த கிரகங்கள் எல்லாமே அதில் இணைஞ்சது. என்னென்ன கிரகம் இணைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 சூரியன், சந்திரன், ராகு, புதன், சனி, கேது, சுக்கிரன், மொத்தம் அந்த 6 கிரகங்கள்ங்கிறது சேர்ந்தது. அப்போ இந்த கிரக இணைவுகள் என்னெல்லாம் அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷத்துக்கு அது 9ஆம் இடத்துல தான் அந்த 6 கிரகங்கிறது இணைஞ்சது. குறிப்பாக சனி, கேது இணைஞ்சது. அப்போ மருத்துவ கிரகமான கேது இணையும் பொழுது உலக அளவில் ஒரு பாதிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதனால தான் கொரோனா ஏற்பட்டது. ஆனால் தற்சமயம் மீன ராசி, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல 6 கிரகங்கள் இணையுது. கிரகணமும் அன்னைக்கு ஏற்படுது. அன்னைக்கு சனி பெயர்ச்சி வேற நடக்குது. அப்போ சூரியன், சந்திரன், சனி, ராகு, சுக்கிரன், புதன், அதில் குரு இணைஞ்சார். இங்கே சுக்கிரன் இறங்குறாரு. அங்கே கேது இணைஞ்சது சனியோட. இங்கே ராகு இணைகிறார். அப்போ இங்கே கேதுவும் குருவும் இணையிறப்ப மருத்துவத்தை உலகளவில் உண்டாகுச்சு. இங்கே சுக்கிரனும் ராகும் இணையும் பொழுது உலகத்தில் ஒரு பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் சில அழிவுகளை சந்திக்கும் அப்படிங்கிறத தான் இந்த கிரக பயிற்சி காட்டப்போகுது. அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு எதெல்லாம் நம்ம பிரம்மாண்டமாக நினச்சோமோ குருவோட வீட்டில் இருந்துக்கனால ஒரு குரு அப்படின்னாவே இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய குருவாக யாராவது நம்ம நினச்சிருப்போம் இல்லையா, அந்த குருமார்களுக்கு கண்டத்தை கொடுக்கும். அதன் மூலமாக மக்கள் வேதனைப்படக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. மேலும்
இந்த வீட்டில் வந்து இந்த கிரக இணைவுகள் சுக்கிரன் ராகு இணைஞ்சு கிரகணம் நடக்கும் பொழுது ஆசையை தூண்டி விட்டு பெண்களுக்கு நம்ம கலாச்சாரத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை இது கொண்டு வரப்போகுது. அதனால் பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பழக்க வழக்கங்கள்லையும் சரி. இந்த காலகட்டங்களில் நம்ம தமிழ்நாடு அது வந்து கடகத்தை குறிக்கக்கூடிய இடம். இப்போ தமிழ்நாட்டில் கூட நிறைய டைவர்ஸ் கேஸ் மாறதுக்கான வாய்ப்புகள், இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக எடுத்திங்கன்னா இந்த கிரகணத்தை ஆரம்பித்து ஒரு 90 நாட்களுக்குள்ள என்னென்ன பாதிப்புகள் வருங்கிறத நமக்கு காட்டி கொடுத்துரும். ஏன்னா 2019 டிசம்பரில் கிரகம் இணைஞ்ச உடனே அது வந்து உங்களுக்கு அடுத்த 3 மாதத்துக்குள்ளே அந்த கிருமி உருவாகி உலகம் பூரா வந்து ஒரு பெரிய மருத்துவத்துக்குள்ளே பாதிப்பை உண்டாக்குச்சு, உடல் ரீதியாக பாதிப்புகளை கொடுத்தது. இப்போ இந்த முறை வந்து உங்களுக்கு பண ரீதியாகவோ அல்லது அதிகமான அதாவது நீர் ராசியில் வந்து கிரகம் இணையுது. போன முறை வந்து நெருப்பு ராசி தனுசில் தான் கிரகம் இணைஞ்சது. இந்த முறை நீர் ராசியில் இருந்தனால ஒரு சுனாமி போன்ற ஒரு பேரழிவுகளை கூட அது கொடுக்கலாம். நீரால் பரவக்கூடிய வியாதிகளாக இருக்கலாம். இது கிரக பயிற்சி இணைவு ஆன பிறகு ராகு காற்று ராசிக்கு வருது. ஸோ அப்போ அதன் மூலமாக நீர் மூலம் வரக்கூடிய நோயினால் கூட உலகம் பூரா பரவக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சார், இப்போது இந்த நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பேரழிவுகள்லாம் சொன்னீங்க, செயற்கை இந்த பேரழிவுகள்லாம் சொன்னீங்க. தனி மனித ஜாதகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை இது ஏற்படுத்த போகுது? தனி மனிதன் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் 6 கிரகங்கள் இணையும் பொழுது குறிப்பாக மீனத்திலையும் அடுத்ததாக கன்னிலையும் கிரகங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இந்த 6 கிரக சேர்க்கைங்கிறது வந்து கடுமையான பாதிப்புகளை கொடுக்க போகுது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு கிரகம் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ மீனராசிக்காரங்க இருக்காங்க, அதில் சந்திரன் மட்டும் இருக்குது. இப்போ அந்த 6 கிரகம் போகுது. அப்போ அந்த ஒரு 2 நாள் 29, 30 இந்த நாட்களில் கொஞ்சம் மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும். அடுத்ததான் அன்னைக்குங்க சந்திராஷ்டமம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் கன்னி ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அன்றைய தினம் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக உங்களுக்கு மீனத்தில் கிரக இணைவுகள் பாவ கிரகங்கள் ஒரு சனி கேது, சனி ராகு, அடுத்ததாக இதில் கன்னியில் வந்து உங்களுக்கு செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது போன்று யாருக்கு ஜாதகத்தில் இருக்கோ அப்போ அன்னைக்குங்க அவங்களுக்கு சில பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். பொதுவாக மீனராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சில பாதிப்புகளை கொடுக்கும். கடகராசிக்காரங்களுக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கும் சில பாதிப்புகளை கொடுக்க போகுது. பொதுவாக சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி சொன்னோம். ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கும் சில பாதிப்புகளை கொடுக்க போகுது. தனி மனிதனுக்கு இந்தந்த ராசிக்காரங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்கும். ஏன்னா போன முறை வந்து கிரக இணைவுகள் இருந்தது. கொரோனா காலகட்டத்தில் குறிப்பிட்ட ராசிக்காரங்க பாதிக்கவும் பட்டாங்க. அதே நேரம் இந்த கொரோனா காலத்தில் சம்பாரிச்சவங்க இருக்காங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பேரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கும்னா ரிஷபம், துலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா திடீர் லாபத்தை அது கொடுக்க போகுது. அதனால் வரக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள்னால தனி மனித ஜாதகத்தில் இந்த மாதிரியான இம்பேக்டை கொடுக்கும். குறிப்பாக மீனம், கடகம், விருச்சகம் இந்த இடங்களில் கிரக இணைவுகள் இருக்கிறவங்களுக்கும், அடுத்து கன்னி ராசி, கும்பராசி, ரிஷபராசி இந்த இடத்துல வந்து கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு கூட சில பாதிப்புகளை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிரக இணைவுகள் வந்து இதோட முடியலை. இப்போ செவ்வாய் வேற மிதுனத்தில் இருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே இந்த வருடம் வந்து மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி வரைக்கும் வருது. இது என்ன பண்ணுதுன்னா கிரக இணைவுகள் இருக்க இடங்களை பார்வையிடுறாரு செவ்வாய். செவ்வாய்னாவே ப்ரெஷர், டென்ஷனை கொடுக்கக்கூடியது ரத்த கிரகம்னு சொல்கிறோம். ஸோ போக்குவரத்துகளில் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அது கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்ங்கிறது இவங்க இருந்தால் போதுமானது. அந்த 6 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பொருளாதாரத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னா தங்கம், வங்கி பரிவர்த்தனைகள் இதையெல்லாம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு மீனம்ங்கிறது வந்து கஜானா. அப்போ இந்த கஜானா இருக்கக்கூடிய இடத்துல இந்த 6 கிரகங்கள் சேரும் பொழுது உலகத்தில் ஒரு பொருளாதார ரீதியாக தங்கத்தை அடிப்படையாக வச்சு பிரச்சனைகள், அதாவது நமக்கு பணத்தை வந்து நிர்ணயிக்கிறதே அந்தந்த நாடுகளோட தங்கம் இருக்கிறத பொறுத்து தான். ஸோ அப்போ பணத்தில் ஒரு பெரிய மாற்றங்கிறது வரப்போகுது. அதனால் தங்கம் விலையும் கூடக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது இந்த 2.5 வருஷமே நம்ம
எடுத்துக்கலாம். அடுத்ததாக போர் பாதிக்கக்கூடிய அமைப்புகளையும் அது கொடுக்குது. ஏன்னா செயற்கையாக நாடுகளுக்கு இடையே மனஸ்தாபங்களை ஏற்படுத்துறது. அதாவது உலகளவில் மக்கள் வந்து மனம் வருந்தக்கூடிய இடத்துல தான் வந்து 12ஆம் இடம்ங்கிறது தூங்குகிற இடம். மன நிம்மதியை இழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அது உருவாக்கும். அதனால் அது பெரும்பாலும் இந்த ஐரோப்பிய நாடுகளில் வந்து இது மாதிரி போர் பதட்டங்களும் போர்னால் சில மக்கள் பாதிக்கப்படுறதும் அதனால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது இருக்குது. அதனால் பொருளாதாரத்தில் தங்க முதலீடு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஹைப் கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே இந்த ஆண்டு வந்து ஒரு 23% வந்து தங்கம் விலை திடீர்னு ரைஸ் ஆகிருக்கு. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இது இன்னும் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தங்கத்தை சேமிப்பு பண்ணுறது ரொம்ப நல்லது தான். அதே நேரம் உலக பொருளாதாரத்தில் பணத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுது. அதாவது இந்த பிட்காயின் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி உலக அளவில் ஏதாவது ஒரே மணியாக கொண்டு வரலாமான்னு நினைக்கலாம். இல்லை ஒவ்வொரு நாடுகளும் அவங்கவுங்களோட ரூபாயை வந்து மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இந்த 6 கிரக இணைவுனால். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் இடத்தை அவர் பார்வையிடுவார். 7ஆம் இடம்ங்கிறது கன்னி. அப்போ கன்னினாவே அது வந்து இந்த புதனோட வீடு. அப்போ புதன் அப்படின்னாவே பேங்கிங், பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது நாடுகளுக்கிடையே அது பிரச்சனையும், தனி மனித வாழ்க்கையிலையும் பேங்க் செக்டாரில் ஒரு பெரிய அடி வரப்போகுது. ஸோ அதனால் பேங்கிங் சைட்லேயும் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த நகை அடமானம் வைக்கிறத கூட ரூல்ஸ் எல்லாம் மாறி இருக்குது பார்த்தீங்களா, அது மேலும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. பணம் டெபாசிட் பண்ணுறது, அப்புறம் சில பேங்க்குகள் வந்து உலகளவில் திவாலாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த பேங்கிங் பண பரிவர்த்தனைகளையும் கவனமாக இருக்கணும். அதனால தான் சொன்னேன், யாருக்காவது ஜாமீன் போடுறதோ அல்லது வந்து இந்த பத்திர விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக கண்டிப்பாக வந்து தனி மனித மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லக்கூடியது. இந்த 6 கிரக சேர்க்கை உடைய இந்த பாதிப்போ இல்லை நலன்களோ எவ்வளவு நாளுக்கு இருக்கும் சார்? இதனுடைய கால அளவு என்ன? அடுத்த அந்த கிரக சேர்க்கைங்கிறது எப்போ நடக்கும்? இப்போ இதோட ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு கிருமிகள்னால போன முறை வந்த மாதிரியோ இது வந்து இந்த 90 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு எஃபெக்ட் தெரிஞ்சிடும். இதனால் இந்த இணைஞ்சனால என்ன மாதிரியான ஒரு பாதிப்புங்கிறத உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உலகளவில் இந்த வருடம் கூட வந்து 2019 பஞ்சாங்கத்துலேயும் போட்டிருந்தாங்க. இது மாதிரி வந்து கிரக இணைவுகள்னால உங்களுக்கு ஒரு புதிய வைரஸ் கிருமினால் பாதிப்பு வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த வருட பஞ்சாங்கத்துலேயும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி என்ன பாதிப்புங்கிறது இன்னும் ஒரு 90 நாளில் தெரிஞ்சிடும். அதனால் அது அந்த காலகட்டங்களுக்குள்ள பொதுவாகவே மனக்குழப்பங்கள் மனிதர்களுக்கிடையில் இருக்கும். யாரை கேட்டிங்கனாலும் எல்லா ராசிக்காரங்களும் புலம்புவாங்க. ஏன்னா மே 18க்குள்ளே அந்த சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி வாரனால ஒருத்தருக்குமே ஒன்றும் பிடிபடாது. அப்படி ஒரு குழப்ப நிலைங்கிறது கண்டிப்பாக இது வரும். சீக்கிரமே அதோட ரிசல்ட் வந்து வந்துடும். இந்த ஆண்டு மார்ச் 29, 30 காலங்களில் 6 கிரகம் சேர்ற மாதிரி நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா February 18 வந்து 5 கிரகங்கள் வந்து இணையக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. இதே போல் சூரியன், சந்திரன், ராகுவோட வீட்டில், அதாவது கும்பத்தில் ராகு இருக்கார் இல்லையா, அப்போ அங்கே சூரியன், சந்திரன், ராகு சேரும்போது அங்கே ஒரு கிரகணத்தை அது உண்டு பண்ணுறார். அதனோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன், புதன், இந்த கிரகங்களும் இருக்குது. ஸோ இந்த 5 கிரக சேர்க்கைங்கிறது February 18 ஏற்படுது 2026. அதே மாதிரி February வந்து 28 இன்னொரு 5 கிரக சேர்க்கைங்கிறது இருக்குது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வரைக்கும் செவ்வாயோட பெயர்ச்சியும் நான் சரியில்லைன்னு சொன்னேன். பொதுவாக இந்த 1 இயருக்கு இந்த கிரக கோள்களின் ஆட்டம் வந்து விசித்திரமானதாக இருக்கும். ஸோ இதனால் உலக அளவில் பொதுமக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இயற்கை பேரழிவுகளால் இருக்கலாம், அல்லது உடன் இருக்கிறவங்களால ஒரு பாதுகாப்பற்ற நிலையை ஏற்படுத்தலாம், நாடுகளுக்கிடையே போர் பதட்டங்களையும் உருவாக்கலாம். மொத்தத்தில் இந்த ஒரு வருடம் வந்து நிறைய வந்து ஒரு பதட்டத்தை தான் வந்து மக்களுக்கு ஏற்படுத்தும். அடுத்தடுத்து மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உலகளவில் நடக்க போகுது. அதனால் ரொம்பவே ஜாக்கிரதையாக இந்த 1 இயரை நம்ம கடந்து தான் ஆகணும். இது போன்ற இந்த சேர்க்கைகள் இதெல்லாமே வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினா என்ன பரிகாரம் சார்? உலகளவில் நமக்கு கிரக இணைவுகள்னால பாதிப்பு ஏற்பட்டாலும் தனி மனித ஜாதகத்தில் நான் குறிப்பிட்ட மாதிரி மீனத்திலையும் கண்ணிலையும் கிரக இணைவுகள் இருக்கிறவங்க அவசியம் வந்து பரிகாரங்கிறது பண்ணிக்கணும். பரிகாரங்கிறது என்னென்னா
மீனம் அப்படிங்கிறது குருவோட வீடு. அதை வந்து நம்ம திருச்செந்தூர் முருகனை பொதுவாக வந்து குறிப்பிடுறோம். ஸோ அப்போ திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டுதல் வச்சு வழிபாடு பண்ணுறது தமிழக மக்களுக்கு நல்லது. இப்போ வரக்கூடிய இதில் வந்து கும்பாபிஷேகம் கூட நடக்குது. ஸோ அந்த கும்பாபிஷேகத்துக்கு பிறகு கூட, ஏன்னா அன்னைக்கு இங்கே கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும், அப்படி போகணுன்னு அவசியம் இல்லை. கூட்டத்தில் நீங்கள் ஒரு முறை அங்கே போயிட்டு வர்றது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மனமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். கன்னியில் புதன் இருக்கிறனால, உங்களுக்கு அந்த புதன் வீடாக இருக்கிறனால நீங்கள் வந்து புதன் ஸ்தலமான திருவெண்காடு போய் வழிபட்டு வர்றது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக குரு திசை, புதன் திசை, சனி திசை நடக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இவங்கெல்லாம் இந்த கோயில்களுக்கு போய் பரிகாரம் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். பொதுவாக சனியால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகளான மேசம், சிம்மம், கும்பம், மீனம், இந்த ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் அதே நேரம் தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுறது வந்து அவங்களுக்கு பெரிய ஆபத்துகள்லேருந்து அவங்கள நம்ம காப்பாற்றிட முடியும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ஏகே வராரு வழி விடுறா.